والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய ஆஹிரத்துடைய மறுமையுடைய வீட்டை நோக்கிய பயணம் என்ற தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு பாடம் ஆச்சரியமான அற்புதம். இறந்தவர் தன்னுடைய மரணச் செய்தியை கேட்கிறார். இதுதான் தலைப்பு. ஆச்சரியமான ஒரு அற்புதம். மரணித்தவர் இறந்தவர் தன்னுடைய மரணச் செய்தியை கேட்கிறார். கேள்வி: இறந்தவர் மரணித்ததற்கு பிறகு இறந்தவர் கேட்பாரா? மரணித்ததற்கு பிறகு இறந்தவர் கேட்பாரா என்றால் இதற்கான பதில் என்னவென்றால், அடிப்படையான விதி என்னவெனில், இறந்தவர் எப்போதும் கேட்பதில்லை. உயிருடன் இருப்பவர்கள் கேட்பதை போன்று இயல்பான முறையில் கேட்பதில்லை. அவரிடம் பேசப்படுகின்றவற்றுடன் தொடர்பு கொள்ளவோ அல்லது அதற்கு பதிலளிக்கவோ இறந்தவரால் முடியாது. ஆனால் சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அதில் மரணித்தவர் அவர் கேட்கிறார். சில குறிப்பிட்ட நேரங்களில், குறிப்பிடப்பட்ட சில நிலைகளில் மரணித்தவர் கேட்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றை போல இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவங்களோட சஹீஹ்ல இதை பதிவு செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது பத்ருடைய யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த முஷ்ரிக்கான அந்த காஃபிர்களை ஒரு கிணற்றில் போட்டதன் பின்னால் அந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், புகாரி முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, இன்னல் அப்த இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி, ஒரு மனிதர் தன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு, ஒரு அடியான், ஒரு மனிதர் தன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு, வதவல்லா அன்ஹு அஸ்ஹாபு, அடக்கம் செய்தவர்கள் அங்கிருந்து திரும்பி செல்லும் போது, ஒருவர் அடக்கம் செய்ததற்கு பின்னால் அடக்கம் செய்தவர்கள் அங்கிருந்து திரும்பி செல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், அவர்கள் நடந்து செல்லும் செருப்புகளின் சத்தத்தை நிச்சயமாக அந்த மரணித்தவர் கேட்கிறார் என்பதாக சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி, இது முதலாவது கட்டம், அவங்க கேட்கக்கூடிய முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம், இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பத்ருடைய யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த முஷ்ரிக்குகளை ஒரு கிணத்துல போடப்பட்டதுக்கு பின்னால், ஒரு கலீபில், ஒரு கிணத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவராக அழைத்தாங்க. அபூஜஹல் அழைத்தாங்க, உத்பாவை அழைத்தாங்க, ஷைபாவை அழைத்தாங்க. ஒவ்வொருவராக அழைத்து கேட்டாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹப்பா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் உண்மையாக கண்டீர்களா என்று கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, ஃபகது வஜத்து மா வஅதனி ரப்பி ஹப்பா, ஏனெனில் என் இறைவன் எனக்கு வாக்களித்ததை உண்மையாக நான் கண்டேன் என்று கூறிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, உயிரற்ற உடல்களுடன் நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் கூறுவதை இவர்களை விட நீங்கள் நன்றாக கேட்பவர்கள் அல்ல. நான் கூறுவதை இவர்களை விட நீங்கள் நன்றாக கேட்பவர்கள் அல்ல, ஆனால் இவர்களால் பதிலளிக்க முடியாது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்களுடைய சஹீஹில் பதிவு செய்கிறார். எனவே இந்த ரெண்டு செய்தியும் இறந்தவர்கள் இந்த இரண்டு கட்டங்களில் கேட்கிறார்கள் என்பதை இந்த இரண்டு செய்தியும் எங்களுக்கு சொல்கின்றது. இந்த இடத்துல ஒரு துக்தூர், ஒரு வைத்தியர், சாம்னியா என்று சொல்லக்கூடிய வைத்தியர், இவர் தீவிர காயம் அடைந்தவர்கள், மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் பணியாற்றும் டாக்டர் சாம்னியா அவர்கள் ஒரு முக்கியமான ஆய்வை மேற்கொண்டார். ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அவர் பலரின் மரண தருணங்களில் நேரில் இருந்தார். அதாவது ஒருவருக்கு பிறகு ஒருவர் தினந்தோறும் மரணமடைந்தவர்களை அவர் கவனித்தார். தினந்தோறும் ஒருவருக்கு
பிறகு ஒருவர் மரணமடைந்தவர்களை டாக்டர் சாம்னியா கவனித்தாங்க. அவர்கள் மரணமடைந்த பிறகு அவர்களின் மூளையின் செயல்பாடு, அந்த பிரெயினுடைய ஆக்டிவிட்டி, அந்த மூளையின் செயல்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை அவர் தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு செய்தார். அப்போது அவர் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டறிந்தார். மரணத்திற்கு பிறகும் இறந்தவரின் மூளையில் கேட்கும் மையம் தொடர்ந்து செயல்படுவதை அவர் கவனித்தார். மரணத்திற்கு பிறகும் இறந்தவரின் மூளையில் கேட்கும் மையம் தொடர்ந்து செயல்படுவதை அவர் கவனித்தார். இதன் அடிப்படையில் அவர் ஒரு வியப்பூட்டும் முடிவை வெளியிட்டார். அவர் கூறினார், நாம் இறந்தவரின் குடும்பத்தினரிடம் அவரது மரணச் செய்தியை அறிவித்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த இறந்தவரும் தன்னுடைய மரணச் செய்தியை கேட்கிறார். ஏனெனில் அவர் கேட்கும் நிலையில் இருக்கிறார், ஆனால் அதற்கு அவரால் எந்த பதிலும் அளிக்க முடியாது என்ற இந்த கருத்தை டாக்டர் வைத்தியர் சாம்னியா அவர்கள் ஆய்வு செய்து இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அடக்கம் செய்யும், அதாவது இந்த செய்தி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க, இதை அந்த கேட்கக்கூடிய இந்த செயல்திறன் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது சில வேளை அடக்கம் செய்யும் வர இந்த செயல் தொடர்ந்தும் செயற்படலாம். கேட்கக்கூடிய இந்த செயல் என்ன செய்யலாம், அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னாலும் சில வேளை என்ன செய்யலாம், தொடர்ந்தும் இது செயல்படலாம். இதற்கு சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் உள்ளது. இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், அவர்களை அடக்கம் செய்தவர்கள் திரும்பிச் செல்லும் போது அவர்கள் செருப்புகளின் சத்தத்தை அவர் இறந்தவர் கேட்பார். அந்த அடக்கம் செய்து திரும்பி செல்லும் போது அவங்களுடைய செருப்புடைய பாதனுடைய சத்தத்தை அந்த இறந்தவர் கேட்பார் என்ற இந்த செய்தியை ஆதாரமாக அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் 2 வானவர்களுடைய கேள்விக்கு பிறகும் நிச்சயமாக தொடர்ந்தும், அதாவது 2 வானவர்களுடைய கேள்வி இருக்குத்தான், அந்த மன் ரப்புக் வமா தீனுக் வமாதா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விஷயத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ற இந்த கேள்விக்கு பின்னால் இறந்தவர் தொடர்ந்தும் கேட்கிறார் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிடப்பட்ட நேரங்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்குறான். இதற்கு சான்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை இதற்கு சான்றாக இருக்குது. பக்கீ உடைய அடக்கஸ்தலத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் போனாங்க. போய்த்து சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், முஃமின்களாகிய இவ்வீட்டின் வாசிகளே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்துமுஸ் சாபிகூன், நீங்கள் எங்களை விட முன்னதாக சென்றவர்கள். வனஹ்னு இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களுடன் பின்னர் சேர்வோம். எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடம் நலனையும் பாதுகாப்பையும் கேட்கிறோம் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தியையும் வைத்து சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிடப்பட்ட நேரங்களில் இது போன்ற நேரங்களில் கூட அவங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை சில வேளை அல்லாஹ் கொடுக்கலாம் என்பதாக கூறுவாங்க. இந்த இடத்துல சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு சென்று சலாம் சொன்னாங்க. எனவே இதனால் சில அறிஞர்கள் சலாம் என்பது பொதுவாக அதை கேட்பவருக்கே சொல்லப்படுகிறது என்று கூறியுள்ளனர். சலாம் என்பது பொதுவாக அதை கேட்பவருக்கே சொல்லப்படுகிறது என்று கூறியுள்ளனர். ஆனால் இந்த வாதமும் முழுமையாக தீர்மானமானதல்ல. ஏனெனில் சலாம் என்பது அதை கேட்காதவருக்கும் சொல்லப்படலாம். உதாரணமாக, நான் வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு யாரும் இல்லாவிட்டாலும் நான் சலாம் சொல்வேன். அந்த சலாம் அங்கு இருக்கும் மக்களுக்கோ அல்லது காணப்படாத மனிதர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கோ அது உரியதாக இருக்கின்றது என்ற கருத்தை அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் எவ்வாறு ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமை நாளில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சுவன பதியிலே ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து ரூஹ் வலியானதன் பின்னால்
அந்த மரணித்தவர் முதலாவது என்ன விடயத்தை, என்ன காட்சி அவர் பார்க்கிறார் என்ற விடயத்தை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.